எங்க இந்த வண்டியை காணோம்? ஏங்க இவ்வளவு வெள்ளனை எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? எங்கிட்ட எடுத்துட்டு உனக்கு என்ன? உனக்கு தான் கண்டாலே ஆகுது. அப்புறம் என்ன? அப்பா சாமி, உன்னை கேட்டதே தப்புத்தேன். எங்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன? கடையை மறைச்சு வண்டி நிப்பாட்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஊருக்காரங்க வந்தாங்க இங்கே குடும்பத்தோட. கூடோட 17 வயசில் புள்ள ஒன்று இருக்கும். அதான் இந்த பக்கம் வந்தாங்களான்னு பார்த்தேன். இந்த ஒரு 5 நிமிஷம் வண்டி எடுத்துறேண்ணே. என்ன லவ்வா? இதெல்லாம் பயலுக்கு தான் வைக்கப்படுறீங்க. உன்னே மாதிரி அந்த பிள்ளைங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு போதுப்பா. நீங்கள் வேற அவங்கள அப்பா நீங்க முன்னாடி போயிட்டுங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிதா போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு, நாங்க நிக்கிறேன், நீ வந்துரு. ஏய் கரெக்ட் பண்ணிங்க. ஒரு நிமிஷம். டேய் பீடா, டேய் வா சீக்கிரம் வாடா. ஏரியா ஊரை சுற்றிட்டு வந்துட்டு சீக்கிரமாவா மெதுவாக வந்துக்கிட்டு 3 கம்பி ஷார்ட்டு காலில் ஆக்சில் இந்த கியர் கம்பி. என்னையா கைய கால ஆட்டிக்கிட்டு டான்ஸ் கீன்ஸ் ஆட போறியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு வண்டி ஓட்ட தெரியான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இருக்கட்டும். ஏயா கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதுலயே கோயிலுக்கு போலாம்ல? கத்துக்குதான் கத்துக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கோயேன். கேள்விக்கு ஆசையை பாரு. நாங்கள் நீ கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னா இப்போ நீ சொன்னால் நாங்கள் செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. படி. சும்மா புழுகாதையா, நீ அதுக்கு தான் கத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத, எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். நான் எதுக்கு புஷ்ஷுன்னு போறேன்? எனக்கு எப்பதான் வயசு திரும்புதாக்கும். கூட்டு போட்டி போ. கூட்டு போக மாட்டேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன வெட்டி போயிடுச்சு? நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. உனக்கான திமிரு மட்டும் குறையாத. யோ இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்கியே, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீ எப்படியா இருப்ப? இது வரைக்கும் ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்த. பேசாமல் தூங்குறியா இல்லை எனக்கு தூக்கம் வருது? சொல்லியா, நாளைக்கு பொசுக்குன்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தாங்குவியா? நீ அதெல்லாம் தாங்குவ. நீ எப்படிப்பட்ட ஆளு? உன்னை என் மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது, தெரியும்ல? சரி, இந்த போனு தான் வேலை செய்யல. யாரையாவது அனுப்பி தகவலாவது சொல்லியிருக்கலாம்ல? இல்லைம்மா, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரதில்லை. யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? ஐயா ஐயோ சண்முக பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பண்ண போறீங்க? அதான்டா தெரில. சரி நீ சாவியை கொடு. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. அந்த அக்கா காரை பற்றி ஏதாச்சும் கேட்டுச்சா? இது வரைக்கும் கேட்கல. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுங்கப்பான்னு வந்திருக்கு. அதான்டா பத்திரத்தை எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன, அதை மட்டும் கொடுங்க, வச்சு பார்த்துக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சிடும்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கேட்டுப்பாங்களே. காரை பார்த்தா தானே பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. ஐயோ போங்கன்றல. ஏய் இருமா, வண்டி தள்ளுறா.
அம்மா மொத்தம் 9 பத்திரம் இருக்கு. ஆ. அப்பா என்கிட்ட கொடுத்தது. என்னப்பா கணக்கெலாம் சொல்லிட்டு கேட்க மறந்துட்டேன். சுஜா அப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரிப்பா, நான் கேட்டுதான் சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. ஆ. வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. ம். கொஞ்சம் இருமா. ஆ? உள்ள வாங்க. ஓமா. வண்டியை பத்தி மூச்சு உள்ள போல. தப்புயா, அப்பன்னு இழந்துட்டு வந்து நிக்குது. அதுவும் நம்ம புள்ள மாதிரி தான்ப்பா. வண்டி சாவி கொடுத்தனுப்பு. முருகேசா, டே முருகேசா, என்னம்மா? சாவியா கொடு. வண்டி சாவியா கொடு. கொடுத்தான். இந்தா. மா உங்க அப்பா போகும்போது வண்டி இங்கே இருக்கட்டும் என்கிட்ட விட்டு போனாரு. மறந்தே போயிட்டம்மா. சாவி இந்தா இருக்கு. கார் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா சொல்லியிருக்காரு. வண்டி இங்க இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அப்பா உங்ககிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு போனது நான் எடுத்துட்டு போன நல்லா இருக்காது. அப்பா ஞாபகமா இங்கே இருக்கட்டுமே. ஓ, கண்ணா, வீட்டுக்கு போயிடலாம். கொடு. அப்பா, காசுலாம் கொடுத்து என்னை வேற விட்டு பொண்ணு ஆக்காதீங்க. நீ எங்க வீட்டு பொண்ணுதாம்மா. பேத்தி பிறந்தவன மோதிர வீட்டுக்கு வந்திருக்க. சட்டுன்னு எங்களால எதுவும் செய்ய முடியல. வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காத. பேத்திக்கு எங்க பேர் சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுறாமா? இல்லப்பா. இல்லம்மா.